எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோட என்னோட ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டைனிங் டேபிள் கவர் பார்த்தீங்க அப்படின்னா கிழிஞ்சிருந்துச்சு. அதனால வேற கவர் மாற்றிட்டு டைனிங் டேபிளை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மெயினாக டைனிங் டேபிளை டேப்லெட்டு போட்டு வச்சுருந்த டப்பா, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி ஐட்டம் தான் மெயினாக வச்சுருப்பேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கெட்டில் வெளியே இருந்துச்சு. எடுக்க போயிருந்தப்ப பார்த்திங்கன்னா மழை நல்லா பேஞ்சிட்டு இருந்துச்சு. வந்ததும் கெட்டிலில் சுடுதண்ணி வச்சுட்டேன். இங்கே எப்போ கரண்ட் போகுதுன்னே தெரியலை. அதனால் ஃபர்ஸ்ட்டு சுடுதண்ணி வச்சுட்டேன் கெட்டிலில். வெயில் அடிக்காதனால ஹீட்டரில் சுடுதண்ணி வராது. ஸோ அதனால் குளிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருந்தேன். போய் குளிச்சுட்டு வந்ததும் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டாச்சு. அம்மா சௌ போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க, பருப்பு போடாமல். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதை இட்லி சப்பாத்திக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம். சாப்பாடு 2 பேர்த்துக்கு அளவாக தான் இருந்துச்சு. அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை. கொஞ்சம் மாவு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அந்த மாவில் தான் அம்மாவுக்கு தோசை சுட்டு கொடுத்தேன். என் பையன் கரெக்டாக நான் சாப்பிடும்போது எந்திரிச்சிட்டான். எப்படிதான் தெரியுதோ தெரியல, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் எந்திரிக்க மாட்டான். கரெக்டாக சாப்பிட உட்காரும் போது மட்டும் எந்திரிச்சிருவான். அவனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அவன் சாப்பிடவே இல்லை. அதனால் அவனுக்கு கொஞ்சம் பால் கொடுத்துட்டு அம்மாவுக்கு தோசை ஃபுல்லாக சுட்டு கொடுத்துட்டேன். பையனுக்கு 1 இயர் முடியறதுக்கு இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. அதனால் உச்சி லைட்டாக மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் தலையில் எண்ணெய் காய எண்ணெய் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 3 மணிக்கு அவனுக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு பவுடரெல்லாம் போட்டு பொட்டு வச்சு விட்டேன். மேக்கப் டப்பாவில் அவன் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். மதியம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் சிங்கில் போட்டு வச்சுருந்தேன். சரி கையோட கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தேன். மதியம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் என் பையன் சாப்பிடல. அதனால் ஈவினிங் ஒரு தோசை சுட்டு பாலில் தொட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு சரி தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் தூங்கவே இல்லை. பெரியப்பா ஒரு 5 மணிக்கு வந்தார். வரும்போது போண்டா வாங்கிட்டு வந்தார். போண்டா கூடயே டீ வச்சு சாப்பிட்டாச்சு. தூங்குவான்னு பார்த்தா நல்லா விளையாண்டுருந்தான். சாமானெல்லாம் இழுத்து போட்டு விளையாண்டுருந்தான். நான் அப்போவே கையோட பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். 6 மணிக்கு மேலே தான் என் பையன் தூங்கினான். நான் அப்போவே நினச்சேன், அப்போ இன்னைக்கு 1 மணிக்கு மேலே ஆயிரும் தூங்குறதுக்கு நைட்டு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அவனை தூங்க வச்சுட்டு நைட்டுக்கு அரிசி பருப்பு சாப்பாடும் முட்டை பொரியலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் வெளியே எடுத்து வச்சுட்டேன். துணியும் 2 நாளாக மடிக்காமல் வச்சுருந்தேன். ஸோ அந்த துணியும் டிவி பார்த்துட்டே மடித்து வச்சுட்டேன். அம்மா வெங்காயமெல்லாம் அரிஞ்சு கொடுத்தாங்க. ஒரு 8 மணிக்கு அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு குக்கரில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் முட்டை பொரியல் பண்ணிட்டேன். குக்கர் விசில் சவுண்டுக்கு பையன் கரெக்டாக 8:30 மணிக்கு எந்திரிச்சிட்டான். சின்ன வெங்காயம் அழுகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதனால் நல்ல சின்ன வெங்காயத்தில் அம்மா பொடி பொடியாக நறுக்கி கொடுத்தாங்க. சின்ன வெங்காயத்துலேயே முட்டை பொரியல் தாளித்து விட்டுட்டேன். என் பையனுக்குமே அரிசி பருப்பு சாப்பாடு தான் கொடுத்தேன். அவன் கொஞ்சம் தான் சாப்பிட்டான். கடைசியில் நல்லா விளையாண்டுட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தூங்கிட்டான். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.